போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நூல்வெளி சீரீஸோட 12வது நாளில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 6ல் வளம் பெருகுக என்னும் பாடப்பகுதியில் உள்ள நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். ஆசிரியர் பெயர் அறிய முடியாத நூல்கள் ஒன்று, தகடூர் யாத்திரை. ரொம்ப சந்தோஷம். இந்த தகடூர் யாத்திரைக்கு வந்து ஆசிரியர் பேர் அறிய முடியவில்லை, அதனால் நம்ம படிக்கிறவங்க மிச்சம். இந்த நூலுக்கு நம்ம ஆசிரியர் பேர் படிக்க தேவையில்லை, ஏன்னா ஆசிரியர் பேர் அறிய முடியவில்லைன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க. தகடூர் என்று தருமபுரி என்று அழைக்கப்படுகிறது. தகடூர் வந்து தருமபுரி என்று அழைக்கப்படுதான், இது ரொம்ப முக்கியம். தகடூர் வந்து தருமபுரி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. இந்நூலின் சில பாடல்கள் புறத்திரட்டு என்னும் நூல் தொகுப்பு நூலில் கிடைக்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புறத்திரட்டுனா என்னென்னா, கிடைக்காத நூல்களின் அதிகமாக கிடைக்காத நூலெல்லாம் திரட்டி ஒரு தொகுப்பாக கொடுக்கறது தான் புறத்திரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நூல்வெளியை நான் இன்னொரு டைம் வாசிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஆசிரியர் பெயர் அறிய முடியாத நூல்கள் ஒன்று, தகடூர் யாத்திரை. தகடூர் என்று தருமபுரி என்று அழைக்கப்படுகிறது. இந்த தருமபுரி என்று தகடூர் அழைக்கப்படுறாங்க, ரொம்ப முக்கியம். இந்நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. இந்நூலின் சில பாடல்கள் புறத்திரட்டு என்னும் தொகுப்பு நூலில் கிடைக்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேரநாடு நாமத்திரம். இந்த தகடூர் யாத்திரைனாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, சேரநாடு ஞாபகம் வந்துடணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 6ல் இருக்கும் காலம் உடன் வரும் அப்படிங்கிற பாடப்பகுதியில் உள்ள நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். சிவகுமார் நம்ம சூர்யா, ஆக்டர் சூர்யாவோட அப்பாவை நான் வச்சுக்கோங்க. இவர் வந்து திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த கன்னிவாடியில் பிறந்தவர். கன்னிவாடியில் பிறந்திருக்காரு. திருப்பூர் மாவட்டம் பழனி போகிற வழியில் திண்டுக்கல்லில் ஒரு கன்னிவாடி இருக்குது. அந்த கன்னிவாடியில் இது வந்து திருப்பூர் கன்னிவாடி நான் வச்சுக்கோங்க. கன்னிவாடியில் பிறந்தவர். சிறந்த சிறுகதை புதின எழுத்தாளர். ஆமாம், சிவகுமார் வந்து ஒரு எழுத்தாளர் இல்லையா, ஒரு டைரக்டர், அதெல்லாம் ஷார்ட்கட்டாக நான் வச்சுக்கலாம். 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார். சிவகுமார் வந்து சிவகுமார் வந்து 150 படங்கள் நடிச்சிருக்காரு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. 150 சிறுகதைகளை எழுதியுள்ளார். ஷார்ட்கட்டுக்காக நம்ம சிவகுமார் அவர்கள் வந்து 150 படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர். சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றிருக்காரு. இவர் வந்து கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்புக்கடலை குடிக்கும் பூனை முதலிய நூல்களை எழுதியிருக்காரு. இந்த சிவகுமார் வந்து என்னென்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, கன்னிவாடினா அவங்க வந்து பெண்களையெல்லாம் வாடி போடின்னு கூப்பிடாம கண்ணியமாக நடந்துப்பார். அதான் கன்னிவாடி. சிவகுமார் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஷார்ட்கட்டுக்காக நான் சொல்கிறேன். டைரக்டர் சிவகுமார் வந்து பெண்களையெல்லாம் வாடி போடின்னு கூப்பிடாம கண்ணியமாக நடந்துப்பார். அதனால் கன்னிவாடின்னு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து குணச்சித்திரங்கள். ஆமாம், அவர் ஒரு குணச்சித்திர பாத்திரத்துலாம் நடிச்சிருப்பார். பழைய படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். முருகனாக வந்திருப்பார். அது ஒரு ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். அவர் வந்து அந்த சினிமா ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் சொல்லுவார் இல்லையா, கஷ்டப்பட்டு நான் வந்து சென்னைக்கு வந்தேன், உப்பு கடலை விற்றேன் அப்படின்னு சொல்லுவார். அதை ஒரு ஷார்ட்கட்டை நான் வச்சுக்கோங்க. முதல் நூல்களை எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் எழுதிய சிறுகதைகள் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம இன்னொரு டைம் ஒரு வாட்டி பார்க்கலாம். சிவகுமார் வந்து கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார், இவரோட முழு பெயர். ஸ்ரீரங்கராயன்னா தலையை நல்லா சீராக சீவிருப்பார் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். அதான் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். இவர் வந்து திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த கன்னிவாடியில் பிறந்தவர். திருப்பூர் மாவட்டம் கன்னிவாடியில் பிறந்திருக்காரு. இது ஒரு பாயிண்ட்டு. சிறந்த சிறுகதை புதின எழுத்தாளர். ஆமாம், ஒரு நல்ல சிறந்த டைரக்டர். அதாவது ஷார்ட்கட்டுக்காகவும் நம்ம சொன்னோம், அதையும் நான் வச்சுக்கோங்க. 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார் இந்த கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். 150 சிறுகதையை எழுதிவிட்டிருக்காரு. சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருதையும் பெற்றவர். கன்னிவாடி, குணச்சித்திரங்கள். இதுக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட் சொன்னோம் இல்லையா, கன்னிவாடினா வந்து டைரக்டர் சிவகுமார் அவர்கள் வந்து பெண்களை வந்து வாடி போடின்னு கண்ணியம் இல்லாமல் சொல்ல மாட்டார். அதனால் கண்ணியமாக இருப்பார். அதனால் கன்னிவாடி. குணச்சித்திரங்கள். இந்த டைரக்டர் சிவகுமார் அவர்கள் வந்து குணச்சித்திர பாத்திரத்தில் வந்து பழைய படத்துலலாம் அதிகமாக நடிச்சிருப்பார். குணச்சித்திரமான ஒரு ஆக்டர் தான் அவர். அப்புறம் வந்து உப்புக்கடலை குடிக்கும் பூனை. இதுக்கு நம்ம என்ன ஷார்ட்கட் சொன்னோன்னா, அவர் வந்து இந்த சினிமா ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பீச்லாம் போய் கடலை விற்றார், அது கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அப்படியே அதை நம்ம ஷார்ட்கட்டை நான் வச்சுக்கலாம். அவர் எழுதிய சிறுகதையில் ஒன்று தான் இங்கே தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 7ல் இருக்க
வெளம் அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதியில் உள்ள கலிங்கத்து பரணியை பற்றின ஒரு நூல்வெளி, அதாவது ஜெயங்கொண்டார் அவர்களை பற்றின நூல்வெளியை பார்க்க போகிறோம். ஜெயங்கொண்டார் தீபங்குடி என்னும் ஊரை சார்ந்தவர் என்பர். ஜெயங்கொண்டார் வந்து தீபங்குடியை சார்ந்திருக்காரு. தீபங்குடியில் பிறந்தவர் தான் இந்த ஜெயங்கொண்டார். இவர் முதற் குலத்துங்க சோழனுடைய அவைக்கால புலவராக திகழ்ந்தவர். நல்லா நான் வச்சுக்கணும், முதல் குலோத்துங்க சோழனின் அவைக்கால புலவராக. இரண்டாம் குலத்துங்க சோழன் கொடுத்துருவாங்க, பார்த்துக்கோங்க. இந்த ஜெயங்கொண்டார் வந்து தீபங்குடியில் பிறந்திருக்காரு. அப்புறம் முதல் குலத்துங்க சோழனுடைய அவை புலவராகவும் திகழ்ந்திருக்காரு. இன்னும் நல்லா நான் வச்சுக்கணும், முதல் குலத்துங்க சோழனின் அவை புலவராகவும் இருந்திருக்காரு. இதை கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க. இவரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டோர் என்றும் பலப்பட்டடை சொக்கநாத புலவர் புகழ்ந்துள்ளார். இது அடிக்கடி எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க. பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று பாராட்டியவர் யாருன்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர் தான் இந்த ஜெயங்கொண்டாரை பாடியிருக்கார். பரணினாலே ஜெயங்கொண்டார் தாயா, அதே மாதிரி அவர் பாடியிருக்கார். ஜெயங்கொண்டார்னாலும் பரணி தாயா அப்படின்னு சொல்லிட்டு பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு பலப்பட்டடை சொக்கநாதர் அவர்கள் வந்து ஜெயங்கொண்டாரை புகழ்ந்திருக்காரு. இதுவும் எக்ஸாமில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. கலிங்கத்து பரணி 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. கலிங்கத்து பரணி வந்து 96 சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. இதையும் நல்லா நான் வச்சுக்கணும், 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்றாக திகழ்கிறது. தமிழில் முதலில் எழுதப்பட்ட நூலும் பரணி நூல் தான். பரணி நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் முதலில் எழுதப்பட்ட நூல் வந்து பரணி நூலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முதலாம் குலத்துங்க சோழன் அவருடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான். இந்த கருணாகர தொண்டைமான் வந்து நம்ம பின்னாடி படிப்போம். ஆகியோரின் கலிங்கப்போர் வெற்றியை பேசுகிறது. யாரோட கலிங்க போரை பற்றி பேசுது? கருணாகர தொண்டைமான் ஆகியோரின் கலிங்க போரை பற்றி பேசுகிறது. இந்நூலை தென்தமிழ் தெய்வப்பரணி என்று ஒட்டக்குத்தர் அவர்கள் புகழ்ந்திருக்கார். இதில் 2 கூற்று ரொம்ப முக்கியம். இப்போ யார் புகழ்ந்தா? பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு புகழ்ந்தது யார்? பலப்பட்டடை சொக்கநாத புலவர். பரணிக்கோர் ஜெயங்கொண்டார், பலப்பட்டடை சொக்கநாத புலவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென்தமிழ் தெய்வப்பரணி அப்படின்னு பாராட்டியவர் வந்து ஒட்டக்குத்தர். இது வந்து இந்த முதலில் எழுதிய நூல் வந்து இந்த கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கலிங்கத்து பரணி வந்து 96 சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 599 தாலிசையை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 599 தாலிசையை கொண்டது இந்த கலிங்கத்து பரணி. போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கண்ட வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணியாகும். பரணிக்கான டெஃபினேஷன் என்ன? பரணி இலக்கியத்துக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, போர் முனையில் வந்து 1000 யானைகளை கொன்று, ஒரு போர் நடக்குது அப்படின்னா அங்கே 1000 யானைகளை கொன்று வெற்றி கண்ட வீரனை புகழ்ந்து, ஒரு வீரனை பற்றி புகழ்ந்து பாடுவது தான் வந்து இந்த கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்கிறாங்க. கலிங்கம்னா யானை, நான் வச்சுக்கோங்க. போர் முனையில் 1000 யானைகளை கொன்ற வீரனை பற்றி புகழ்ந்து பாடுவது தான் கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த நூல்வெளி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி எக்ஸாம்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை வந்து இன்னொரு டைம் நான் வந்து ஒன்வரி லைனாக அப்படியே சொல்கிறேன். கலிங்கத்து பரணி இதை எத்தினது வந்து ஜெயங்கொண்டார் வந்து தீபங்குடி என்னும் ஊரை சார்ந்தவர். எங்கே பிறந்திருக்காரு? தீபங்குடியில் பிறந்திருக்காரு. இவர் முதற் குலத்துங்க சோழனுடைய அவைக்கால புலவராகவும் திறந்திருக்காரு. பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு புகழ்ந்தவர் யாருன்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர். 96 சிற்றிலக்கியங்களுள்ள ஒன்றாக இருக்குது இந்த கலிங்கத்து பரணி. அதுக்கப்புறம் தென்தமிழ் தெய்வப்பரணின்னு பாராட்டியவர் வந்து ஒட்டக்குத்தர். இதில் வந்து 599 தாலிசைகள் இருக்குது. பரணிக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கண்ட வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 8ஆம் வகுப்பு புதிய புத்தகம் எல் 7ல் இருக்க விடுதலை திருநாள் என்னும் பாடப்பகுதியில் உள்ள மீ. ராசேந்திரன் அவர்களை பற்றின நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். மீ. ராசேந்திரன் என்னும் ஏற்பெயரை உடைய மீரா கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர். அன்னம் வீடு தூது என்னும் இதழை நடத்தியவர். ஊசி, குக்கு, மூன்றும் மாறும், வா இந்த பக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய கோடையும் வசந்தமும் என்னும் நூலிலிருந்து ஒரு கவிதை இங்கு தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எத்தனை ஒன்வரி லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மீ. ராசேந்திரன் அவர்களுடைய இயற்பெயர் வந்து என்னென்னா, மீராவோட இயற்பெயர் என்னென்னா மீ. ராசேந்திரன். அது சுருக்கி தான் மீரா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மீ. ராசேந்திரன் அவர்கள், அதாவது மீரா அவர்கள் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியிருக்காரு. அவர் அன்னம் வீடு தூது என்னும் இதழை நடத்தியிருக்காரு. இது ரொம்ப முக்கியம். அடிக்கடி எக்ஸாமில் கேட்டுக்கிட்டும் இருப்பாங்க. அன்னம் வீடு தூது என்னும் இதழை நடத்தியவர் யாருன்னா மீ. ராசேந்திரன், சுருக்கமாக மீரா. இவர் வந்து குக்கு, மூன்றும் மாறும், வா இந்த பக்கம் அப்படிங்கிற நூல்களையும் எழுதியிருக்காரு. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் போட்டுக்கலாம். குக்குன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் 3 6 ஒன்று ஓடுது, வா இந்த பக்கம்னு மீரா அவர்கள் கூப்பிட்றாரு அப்படின்னு ஷார்ட்கட் போட்டு படிச்சுக்கோங்க. இவர் எழுதிய கோடையும் வசந்தமும் என்னும் நூலிலிருந்து தான் ஒரு கவிதை இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம
8ஆம் வகுப்பு இயல் 7ல் இருக்கும் நூல்வெளியை பார்த்துருக்கோம். நாளைக்கு பேலன்ஸ் இருக்கும் இயல் 9ல் இருக்கும், அதாவது இயல் 8ல் இருக்கும் நூல்வெளியை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.